வணக்கம் மக்களே, இங்க பாருங்க. நாங்க இப்ப பத்ரிநாத் போயிட்டு இருக்கோம். போற வழியில அவ்வளவு அழகான நீல மலர்கள், அது என்ன ஃப்ளவர் பேர் எனக்கு தெரியல. நீல நிறத்து மலர்கள் நிறைய அழகா ரோடெல்லாம் அலங்கரிச்சுட்டு இருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் அப்படியே பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பள்ளமா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நல்ல உயரமான மலைகள், கீழே மிக தாழ்வான பள்ளங்கள். அங்க பாருங்க, தெரியுதா பாருங்க. அப்படியே இந்த மலர்கள், அப்படியே இந்த போக்குவரத்து, அப்படியே இந்த இந்தி இசை. நம்ம டிரைவர் भाई आई बोलो। हाँ, हमको अच्छे तरह से लेके जाता है इन्होंने। देखो பாருங்க, தமிழ்காரங்க கோச்சுக்காதீங்க என்ன ஹிந்தியில பேசுறேன்னு. ஏன்னா மொழிக்கு நம்ம விரோதியா இருக்கக்கூடாது. எல்லா மொழியும் கத்துக்கணும், சரிங்களா? கத்துக்கிறது தவறே இல்லை. ஆனா கத்துக்கிட்டு நம்ம தாய்மொழியை நம்ம மறக்காம மாறாம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மொழிப்பற்று, சரிங்களா? மற்ற மொழியை கத்துக்காமே இருக்கிறது மொழிப்பற்று கிடையாது. மற்ற மொழிகளையும் கற்று அந்த மொழிக்காரங்கிட்ட எங்க மொழிதான் சிறந்த மொழி, நல்ல மொழி, பழமையான மொழின்னு நம்ம சொல்றதுக்காக ஒரு மொழியை கத்துக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் தமிழ் மொழி சிறந்த மொழி எங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் எதுனா ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தமிழ் பனியன் போன்றார் செய்யும் யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிலாம் நம்ம தமிழ்ல சொல்ல முடியுமா? இங்கிலீஷ் தான் சொல்லணும். அப்ப ஹிந்திக்காரங்க என்ன சொல்லணும்? ஹிந்தியில அப்பதான் பாஷா பகுத் புராணி பாஷா துனியாக்கா. அதனால மொழிக்கு நம்ம எப்பயும் எதிரியா இருக்கக்கூடாது, சரிங்களா? எல்லா மொழியும் கத்துக்கணும், தவறு இல்லை. எல்லாமே கத்துக்கோங்க முடிந்த வரைக்கும். நான் இத்தனைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போகாமே நிறைய கத்துருக்கேன், சரிங்களா? பெரியனா படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் நிறைய விஷயங்களை கடவுள் நிறைய விஷயங்கள் கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. எப்பவுமே நானே இன்னைக்கு கத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுவே பெரிய தவறான விஷயம். நம்ம கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில நம்ம எத்தனை தூரம் போனாலும் ஒருத்தரிடம் ஏமாறுவோம், ஏமாற்றப்படுவோம். அப்ப அன்னைக்கு அவர் நம்ம கல்வி கற்றுக் கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். அன்னைக்கு அவர் விஷயத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு ஒருத்தர் கல்வியை ஏமாந்துருப்போம், அது அன்னைக்கு அவர் கற்றுக் கொடுத்த கல்வி. ஸோ வாழ்க்கையில நம்ம சாகிற வரைக்கும் நம்ம அதை கத்துக்கிறதுங்கிறது நம்ம விட்டு போகாது. நமக்கு கல்வி கற்பிப்பவர்களும் நம்ம விட்டு போக மாட்டார்கள், சரிங்களா? ஆனா யார் என்ன செய்தாலும் இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துதல் என்பது போல நல்லதே எல்லாத்துக்கும் செய்வோம், நல்லதே எல்லாத்துக்கும் நினைப்போம். நன்றி, வணக்கம்.